மாவீரன் அலெக்சாண்டர் கிரேக்கத்திலிருந்து இந்தியா நோக்கி கிளம்பும்போது தன்னுடைய குருவான அரிஸ்டாட்டில் கிட்ட போய், குருவே, நான் இந்தியா மீது படையெடுக்க போகிறேன், அங்கிருந்து வரும்போது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ அரிஸ்டாட்டில் சொன்னார், இந்தியாவிலிருந்து எனக்கு ஒரு ஞானியை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் பல நாடுகளை வென்றதுக்கப்புறம் இந்தியா வர்றாரு. இந்தியா வந்து தன்னுடைய வீரர்களை அனுப்பி எங்கிருந்தாவது எனக்கு ஒரு இந்திய ஞானியை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புகிறாரு. அப்போது அவரோட வீரர்கள் இந்தியாவில் பல முனைகளையும் போய் தேடுறாங்க. யாருக்குமே எந்த ஞானியும் கண்ணில் தட்டுப்படவே இல்லை. ஒரே ஒரு ஞானி மட்டும் ஒரு பாறை மேலே உட்காந்துட்ருக்கிறத பார்க்குறாங்க. அவர்கிட்ட போய் எவ்வளவோ சொல்கிறாங்க, எங்கள் அரசர் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஞானி வர மறுத்துட்டார். அப்போ அந்த வீரர்கள் அலெக்சாண்டர் கிட்ட திரும்ப போய், அரசே, நாங்கள் ஒரே ஒரு ஞானியை மட்டும் பார்த்தோம், ஆனால் நாங்கள் எவ்வளவு சொல்லியும் அவர் எங்களோட வர மறுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அலெக்சாண்டர், சரி நானே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த முனிவர்கிட்ட போகிறாரு, அந்த ஞானிக்கிட்ட போகிறாரு. போய் ஞானிக்கிட்ட ரொம்ப கெஞ்சுறாரு, என்னுடைய குரு ஒரு இந்திய ஞானியை கூட்டிகிட்டு வர சொன்னார், தயவு செஞ்சு என் கூட வாங்க அப்படின்னு ரொம்ப பணிவாகவும் தாழ்மையாகவும் கேட்குறாரு. ஆனால் அந்த ஞானி எவ்வளவு சொல்லியும் வர மறுத்துட்டார். அப்போ அலெக்சாண்டர் ரொம்ப கோபப்பட்டு தன்னுடைய வாளை உருவி, நீங்கள் இப்போ என்னோட வரலைன்னா நான் உங்கள் தலையை வெட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த ஞானி வாய் விட்டு சிரிச்சிட்டு, அட மூடனே, உன் வாள் என்னை வெட்டாது, அந்த நெருப்பு என்னை தீண்டாது, ஏன்னா பிறப்பு இறப்பற்ற என்றும் நிலைத்திருக்கின்ற ஆன்மானான் அப்படின்னு சொன்னார். அப்போது கொஞ்சம் கூட மரண பயம் இல்லாமல் பேசின அந்த ஞானியை பார்த்து வியந்து போன அலெக்சாண்டர் உடனே மன்னிப்பு கேட்குறாரு. ஞானியும் தன்னுடைய தவறை அவர் உணர்ந்ததை பார்த்துட்டு அவரும் வர ஒத்துக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு திரும்பி வர்றாங்க. அந்த ஞானி வேறு யாரும் அல்ல, கல்யாண முனிவர், கல்யாண சுவாமி அப்படின்னு அழைக்கப்பட்ட கல்யாண முனிவர். அவங்க திரும்பி பாபிலோன் நோக்கி போகிறாங்க. போகிற வழியில் பேர்ஷியாவில் இந்த ஞானிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது. அப்போது அந்த அலெக்சாண்டர் கிட்ட ஞானி எனக்கு தீ மூட்டு, நான் ஜீவசமாதி அடையணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த ஞானி சிதையில் உட்காந்து எந்த ஒரு வலியோ ஒரு முகச்சுளிப்போ இல்லாமல் புன்சிரிப்போட இறப்பை தழுவுறாரு. அந்த இறக்கும் தருவாயில் அலெக்சாண்டரை நோக்கி, அலெக்சாண்டர், நம்ம திரும்பவும் பாபிலோனில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அலெக்சாண்டருக்கு அது புரியலை. 1 வருடம் கழித்து மரணப்படுக்கையில் இருக்கும்போது, பாபிலோனில் மரணப்படுக்கையில் இருக்கும்போது அலெக்சாண்டருக்கு அந்த முனிவர் சொன்னது புரிஞ்சுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.